ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோல்டு காயின் வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னா, இப்போ ஜிஆர்டியில் வந்து 100 மில்லிகிராம் 1/2 கிராம் கோல்டு காயின் 250 மில்லிகிராம் கோல்டு காயின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ 1/2 கிராம் கோல்டு காயின் நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா, இப்போது இன்றைக்கி கோல்டு ரேட் என்னென்னா 6720 ரூபா இன்றைக்கி கோல்டு ரேட்டு. ஜிஆர்டியில் வந்து எப்படி கால்குலேஷன் போடுறாங்கன்னா, 1/2 கிராம் கோல்டு காயினுக்கு என்ன அமௌண்ட் வரும்னா 3360 ரூபா வரும் 500 மில்லிகிராமுக்கு. அதுக்கு வந்து அவங்க மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க, அதை வேஸ்டேஜ் டிஃபால்ட்டாக வந்து 75 ருபீஸ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வரும்னா 3435 ரூபா வரும். இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% வந்து போடுறாங்க. அதோட அமௌண்ட் என்ன வரும்னா 103 ரூபா வரும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டுனா 3538 ரூபா. இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன அமௌண்ட் வேணும்னா 3538 ரூபா வேணும். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டெய்லி சேவ் பண்ணி கூட மந்த்லி ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு 120 ரூபாய் எடுத்து வச்சோம்னா மந்த்லி வந்து நம்ம ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கூட 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம். டெய்லி ஒரு 60 to 70 ருபீஸ் எடுத்து வச்சோம்னா நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.